ஏன் என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க? ஒன்றும் இல்லையடா தம்பி, வீட்டை நினைச்சுத்தான். நீ என்ன யோசிச்சு கொண்டிருக்க? அண்ணா, நான் ஒரு அனாதை. எனக்கு அம்மா, அப்பா, அண்ணா, ஒரு தங்கச்சி. ஆனால் யாரும் இப்போ உயிரோடு இல்லை. ஏண்டா, என்ன நடந்தது? அப்பா சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே குடிச்சு அழிச்சிட்டார். இதாலே அவர் போய் சேர்ந்துட்டார். அம்மா, அண்ணா, தங்கச்சி எல்லாரையும் இந்த யுத்தத்தால் நான் இழந்துட்டேன். என்னோட அண்ணாவும் ஒரு போராளியத்தான் வீரச்சாவு அடைஞ்சவன். என்னோட தங்கச்சியா. சரிடா தம்பி, கவலைப்படாத. இப்படி எத்தனை பேர் எத்தனை உறவுகளை இழந்திருக்கணும். அது சரி அண்ணா, நீங்களே நவசொல்லியா போறீங்க? உங்களுக்கு யாருமே இல்லையா? யார்? எனக்கோ எல்லாரும் இருக்கணும். அழகான மனைவி, என் ஆஷா குட்டி, என் உயிருக்குயிரான நண்பன். இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. அதாவது இந்த பிரச்சனை 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இப்பெல்லாம் இருக்கு. குறிப்பா இந்த பிரச்சனைக்கு பயப்படுறவங்க யார் யாரு, இதை சரி பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளம் வயதினர்களாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படி என்ன பிரச்சனை இது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தொப்பை தான். தொப்பை அப்படின்றது எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம், அது ஒரு நம்மளுடைய உடல் உறுப்பாவே இப்பெல்லாம் அதை நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு தனியா வந்து இருக்கே, அது ஒரு வியாதியினுடைய. இந்தாங்க, இதை குடிச்சிட்டு எழும்புங்க. நான் அதிர்ஷ்டக்காரன் தாண்டி. ஏன்னாக்கு நீ ரொம்ப அழகா இருக்கிறாரு. அது இன்றைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதா? ஆஷா, அப்பாட்ட போனை கொண்டே குடிசல்லாம். அப்பா, இந்தாங்க ஃபோன், உங்களுக்கு கால் வருது. ஹலோ தீபன், நான் ஏஜென்சி கதைக்கிறேன். இன்றைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு 300 பேர் அனுப்புகிறோம். என்ன மாதிரி நீங்கள் மாறீங்களோ? ஒரு பிரச்சனையும் இல்லை தானே சார்? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 லட்சம் காசை முதல்ல காட்டுங்க. வலிக்கிட்டே நில்வாரன் தினேஷ். எங்க போறீங்க? டே சண்டே வீட்டில் தானே நிற்கணும். இல்லையம்மா, அப்புறமே எங்கட பிரச்சனை என்னன்னு சொல்லி உனக்கு தெரியும் தானே. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாத நிலைமையில இருக்கிறேன். அதுக்கு இப்போ என்ன? நான் இன்றைக்கு நைட் ஆஸ்திரேலியா வலிக்கிறேன். இப்போ என்ன நடந்தது உங்களுக்கு? நாங்கள் இருக்கிறத மறந்துட்டீங்களா? எல்லாம் உங்களுக்காகத்தான். நாளைக்கு பால் வர போகிறான் காசுக்கு. எங்கே இருந்து காசு கொடுக்குறது?
கட்டாயம் போய்த்தானே ஆகணுமா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானேடி கஷ்டம், எல்லாம் சரியாயிடும். அப்பா, எனக்கும் அம்மாக்கும் சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிக்கொண்டு வாங்கோ. அவளுக்கு நான் என்ன சொல்றது? அவளுக்கு வேண்டியதாலும் உங்களோட முடிவை மாற்றலாம் தானேப்பா. இந்தாங்க, இதை கொண்டே காசை கட்டுங்க. டேய், உன்னாட்டி ஒன்று சொல்லணும். நான் அண்டை கப்பலில் ஏறுறேன்டா. ஏய், வீட்டில் உள்ளவே யோசிச்சு பார்த்தியா? ரம்யாவும் தனியா, ஆசாவும் சின்ன பிள்ளை. அப்போ நீ என்ன தாண்டா செய்ய சொல்கிற? முன்னமெல்லாம் தூக்கம் இருந்துச்சு, காசு இல்லை. அதுக்கு பிறகு காசு இருந்துச்சு, தூக்கம் இல்லை. இப்போ தூக்கம் இல்லை, காசும் இல்லையே. மச்சான், பணம் வரும் போகும். இது வர கப்பல் பயணம், தண்ணியில் போகணும். போகிறதுக்கு 1.5 லட்சம் ரூபா வேணுமா? ரம்யாவும் சங்கிலியை தந்திருக்குது. மிச்சத்துக்கு என்ன செய்கிறேன்னு தான் தெரியல. அதான் யோசிக்கிறேன் இப்போ. தൻ്റെ வாழ்க்கையை விட എൻ്റെ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் என் நண்பன் தினேஷ். அவன் தந்த காசையும் ரம்மி தந்த சங்கிலியையும் வச்சு தான் இந்த காசை நான் கட்டினேன். வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்பிக்கை வச்சு தான் செய்கிறேன். அதே மாதிரி தான் இதில் இருக்கிற எல்லாருமே அவங்களோட வாழ்க்கை விடியுமன்ற நம்பிக்கையில் தான் போய்கொண்டிருக்கு. கிறிஸ்மஸ் தீவு அருகே படகு கவிழ்ந்து கோரம் 75 பேர் இறந்திருக்கலாம் என தகவல். படகு மூலம் ஆஸ்திரேலியா வருபவர்கள் தமது குடும்பத்துடன் இணைந்து கொள்ளும் சலுகை நீக்கம். ஆஸ்திரேலியா சென்ற படகு விபத்து, 3 இலங்கையர்கள் உட்பட 9 பேர் பலி. ஆஸ்திரேலியாவுக்கு கோரிக்கையாளர்கள் சென்ற படகு மூழ்கியது. 70 பேருடன் தத்தளிக்கும் படகு. சட்டவிரோத படகு வழியாக தஞ்சம் கோரும் தமிழர்களை திருப்பி அனுப்பும் ஆஸ்திரேலியா. இலங்கை
வணக்கம்.